ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பருத்திப்பால் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பருத்தி ஊற வச்சுருக்குறேங்க, பருத்தி விதைகள் ஊற வச்சுருக்கோம். பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். தேங்காய் எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஒரு 10-15 குறுமிளகு, சுக்கு, ஏலக்காய் 3 எடுத்துருக்கோம், மண்டவல் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த பருத்தி வந்து அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாமுங்க. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி காஞ்சிருச்சுங்க, மண்டவளத்தை போட்டுக்கலாம். நல்லா பாவு காய்ச்சிக்கலாங்க. இதை இப்போ வந்து பாவு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ மண் இருக்குது, இதை வந்து வடிகட்டிக்கலாங்க. இப்போ பாவு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து பச்சரிசி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பச்சரிசியுமே மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், சுக்கெல்லாம். இப்போ வந்து நம்ம போட்டு எல்லாம் கலந்துக்கலாம். இப்போ வந்து கட்டி இல்லாமல் கலரிக்கலாங்க. இப்போ இது சுக்கு வந்து நம்ம சேர்த்து அரைச்சதுனால உள்ளே போட்டனால வாசம் நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பருத்திப்பால் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இதை ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், அப்பளே எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா மணமாக இருக்குதுங்க. இப்போ வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. பருத்திப்பால் பாயசம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடலாங்க. செம்ம, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி டிபிஎம் சேனல்.